என்ன டெரரிசம் த்ரெட் இருக்கு? அப்துல் கலாமுக்கு Z+ செக்யூரிட்டி கொடுத்தாங்க. எது கொடுத்தாங்க? அவர் அணுகுண்டு வெடித்தார். அணுசக்தி வல்லமை பெற்ற நாடாக இந்தியாவை மாற்றினாரு. வெரி ஹை பொட்டன்ஷியல்ல டிஃபென்ஸ்ல இஸ்ரோல சயின்டிஸ்டா இருந்தாரு. அவருக்கு வந்து சத்தீஸ்கர்ல போய் கெமிக்கல் வெப்பன் தொழிற்சாலையை கட்டமைத்தாரு. அணுகுண்டு போடுறதுக்கு போக்ரானுக்கு போனாரு. இவருக்கு இந்த மாதிரி ஒரு த்ரெட் பர்செப்ஷன் இருப்பதனால, உலக நாடுகள்ல த்ரெட் பர்செப்ஷன் அப்துல் கலாமுக்கு இருந்ததுனால அவருக்கு வந்து Z+ செக்யூரிட்டி கொடுத்தாங்க. இந்த செக்யூரிட்டியை இப்ப நான் லிஸ்ட் சொன்னேன். இவங்கெல்லாம் இந்திய எத்தனை டெரரிஸ்ட் த்ரெட்டு, எத்தனை வெளிநாட்டினுடைய த்ரெட் பர்செப்ஷனோட இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். அது சார் ஆப்போசிஷன் பேசிட்டு இருந்தோம். நவீன் பட்நாயக் ஒருத்தர் சொன்னேன், இங்க முடிச்சுக்கிறேன். சந்திரசேகர் ஆசாத், பீம் ஆர்மி, ஆசாத் சமாஜ் பார்ட்டி, இவருக்கு வந்து Y+ செக்யூரிட்டி கொடுத்தாங்க 2024 லோக்சபா எலெக்ஷனுக்கு முன்னால. பிகாஸ் 2023 அவர் மேல ஒரு அசாசினேஷன் அட்டெம்ப்ட், கொலை முயற்சி நடந்தது. அதனால அவருக்கு கொடுத்தாங்க அப்போசிஷன் லீடர். அடுத்து பாபா சித்திக், நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி NCP, இவர் வந்து அவரை கொலை பண்றதுக்கு முன்னால அவர் இறந்து போயிட்டாரு, அவரை கொண்டுட்டாங்க. அவருக்கு Y செக்யூரிட்டி கொடுத்தாங்க பிகாஸ் ஆஃப் த்ரெட். ஸோ இதுதான் வந்து அப்போசிஷன் லீடர்ஸ்க்கு செக்யூரிட்டி கொடுத்தது. முதல் முறையாக இங்க விஜய்க்கு வந்து Y செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வந்து அப்போசிஷன் லீடர் பிஜேபி லீடர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போசிஷன் லீடர் 2-3 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. Y செக்யூரிட்டி விஜய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்க வந்து அதனுடைய பொலிட்டிக்கல் சிக்னிபிகன்ஸ், பிஜேபி விஜய்க்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறது. பிஜேபி விஜய் வந்து கேட்டு கொடுத்தாங்களா? கேட்கறதுனா என்ன கேட்கணும், யார்கிட்ட கேட்கணும், அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. இந்த ப்ரொசீஜர் படி தான் நீங்க வந்து அப்ளை பண்ணி தான் வாங்கணும். அப்ப அந்த ப்ரொசீஜர் என்ன?